திருச்சியில் நடைபெற்ற திமுகவினுடைய மிக பிரம்மாண்டமான மாநாடு. லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். 12வது மாநாடு சொல்லப்படுது. பல விஷயங்களை பேசியிருக்காரு. முதலமைச்சர் உற்சாகமா இருக்காரா? சார், முதலமைச்சருக்கு இது ஒரு மிகப்பெரிய அதாவது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத ஒரு மாநாடாகத்தான் அவர் பார்க்கிறார் என்பது செய்தி. ஸோ என்னன்னா, நேரு அவர்கள் எதிர்பார்த்த செய்யலை. நேரு அவர்கள் இப்போ அந்த இடியினுடைய வளையத்தில் சிக்கினதுலேருந்து he was not how he used to be effective அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது அவருடைய வெளிப்பாடு இந்த மாநாட்டை தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய முதலமைச்சர் பேசும் பொழுது கிட்டத்தட்ட 40% இருக்கைகள் தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் மேடை ஏறும் பொழுது கிட்டத்தட்ட 30% இருக்கைகள் தான் காலியாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அவர் பேச போகிறார் அப்படின்றதுக்காக ஒரு சில ஆளுகளை வர வச்சதாகவும் சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய ஒரு பேச்சுக்கு, அதாவது இன்னைக்கு 200 ரூபா 300 ரூபான்னு இவங்களும் அது வாடிக்கை தான். இது இன்னும் அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதை யாரும் சரியாக செய்ய மாட்டாங்க. அப்போ நாங்கள் இருந்தோம் இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்க 4 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா 1 மணி நேரம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே சுத்த ஆரம்பிச்சுவாங்க. அப்படி லைட்டாக வெளில போயிட்டு ஆனால் அங்கே தானே இருந்தேன் அப்படின்னா யாருக்கு தெரிய போகுது? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீ என்னதான் நீங்கள் ஒரு கான்டாக்ட் பண்ணி ஒரு 100 பேரை கூட்டம் தரணும். 100 பேரையும் நீங்கள் எங்கெங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு எத்தனை பேர் இருந்துருவாங்க. ஸோ அதனால் அங்கே யாரும் உட்காந்து கேட்பதற்கு தயாராக இல்லை. அதே நேரத்தில் உட்காந்து 4 மணி நேரம் உட்காந்து ஐயா அவர் பேசும் பொழுது எல்லாரும் உட்காந்து கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா இல்லை. ஸோ அதனால கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கூட்டத்தை ஸ்கேட்டர் பண்ணி ரொம்ப பெரிய கூட்டம் மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்த மாநாடும் கூட்டம் இல்லாமல் நடந்தது அப்படின்றத உங்களுக்கு நினைவு சரியா இருந்ததுன்னா, இடையில கலைஞர் ஐயா அவர்களுக்கு இப்படிதான் ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. இருக்கிற எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்களும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் 10% கூட்டம் கூட வரல.